இப்போ ஸ்க்ரீனில் சில வருடங்கள் தெரியும். இந்த வருடங்களில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய ராசி மீனம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பொதுவாக மீனம் அப்படின்னாலே ரொம்பவுமே யதார்த்தமான ராசி, சூதுவாது தெரியாத ராசி அப்படின்னு இதை சொல்லலாம். ஆனால் இந்த வருடங்களுடைய கிரக அமைப்புகள் படி இந்த மீன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவுமே ஜிக்ஸாக்காக தான் இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரியான மைண்ட் செட்டோ இல்லைன்னா வாழ்க்கை நிலையோ இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. எது பாசிட்டிவாக இவங்களுக்கு வேலை செய்யுதோ பிற்காலத்தில் அதுவே இவங்களுக்கு நெகட்டிவாக வேலை செய்யும். எது இப்போ இவங்களுக்கு நெகட்டிவாக வேலை செய்யுதோ பிற்காலத்தில் அது அவங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிலை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ மீன ராசிக்காரங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க. ரொம்ப பெருசாக எதுக்கும் அலட்டிக்கலாம் மாட்டாங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த வருடத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க அதில் ஜெயிக்கிறாங்களா, அதை அவங்களே கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கான காலச்சூழல் அப்படிங்கிறது இவங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே அறகுறையாச்சா செய்யும். எந்த ஒரு விஷயத்தையுமே முழுசாக இவங்க செய்யவே மாட்டாங்க. ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பாதியிலே இன்னொரு விஷயத்துக்கு நகர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் யோசிக்கிறதை காட்டிலும் செயல்பாடுகள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். ரெண்டாகவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திங்கிங் எபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கற்பனை சார்ந்த விஷயங்களில் திறமையாக செயல்படக்கூடியவங்க. இந்த ஃபேண்டசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இவங்க எல்லாருக்குமே இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தின் மேலே பற்று அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஈவன் அந்த பற்று இவங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சாலும் சரி இல்லை நெகட்டிவாக அமைஞ்சாலும் சரி அந்த விஷயத்தை பற்றி இவங்க திங்க் பண்ணுறதை நிறுத்தவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட விட்டில் பூச்சி கதை மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இருக்கும். இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.